சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பக்தர்களை வணங்கி சர்க்குருவின் பரிபாசிகளின் 3வது பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். சாமி ஒரு சமயம் ஆராய் தோட்ட திண்ணையில் வச்சு சொல்கிறார், சாமி இங்கே வந்திருக்கவன்ல பாதி பேர் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறான் சாமி. அது எப்படி சாமி எல்லாம் போகும்? அதெல்லாம் எல்லாம்லாம் போகாது சாமி. உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரில் நான் இருக்கேன் இல்லையா, அதனால் எதுவும் ஒன்றை விட்டு போகாது, கவலைப்படாது சாமி. எல்லாம் போயிருச்சுன்னு எப்போவும் நினைக்காதீங்க சாமிங்கிறார். அதே மாதிரி நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை பழனி கிரிவலத்தில் சொல்கிறார். எப்போதுமே ஏண்டா பழனிசாமி, உன் மனசில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் அப்படிங்கிற வாக்கியம் மட்டும்தான். எப்போவுமே நீ உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும். அந்த தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க சாமி அப்படிங்கிறார். இன்னொரு சமயம் அந்த மதுரை ஞான சபையில் வச்சு சொல்கிறார், அடே நானாடா நீ, அடே அங்கே ஒருத்தரை பார்த்து சொல்கிறார், அடே நானாடா நீ இல்லை நீயாடானா, எட்டி உதச்சனா 7 ஊருக்கு ஏலம் போயிடுவேன். பொய் சொல்லிக்கிட்டே தெரியுற, நானா நீயானா, எட்டி உதச்சனா 7 ஊருக்கு ஏலம் போயிடுவேன் சாமி அப்படிங்கிறார். அதாவது சில பேர் சாமி தான் நான் தான் சாமின்னு ஏதாவது பொய் சொன்னாங்கன்னா சாமிக்கு அந்த கடுமையான கோபத்தில் அவர் சொல்கிற வார்த்தை. அதே மாதிரி இன்னொரு சமயம் இது சாமி அவர் தம்பி வீட்டில் வச்சு சொல்கிறது, அதாவது முடியாத பாசம், உனக்காக கண்ணீர் வடிக்கின்ற கண்கள், நீ மட்டும் சாய்ந்து கொள்ள ஒரு தோல், உன்னை பசிக்காமல் பார்த்து கொள்ளும் ஒரே ஒரு தேவதை யார் ராசாமி, பழனிசாமி யார் அப்படின்னு அங்கே உள்ள கூட்டத்தை பார்த்து கேட்க எல்லாரும் முழிக்கிறாங்க. அதாண்டா அவன் அம்மாவுடைய பாசம் என்றைக்குமே முடியாது சாமி. அதே மாதிரி அவளுடைய விழிகள் உனக்காகத்தான் அழுகும், கண்ணீர் சிந்தும். நீ சாஞ்சு கொள்ள ஒரு ஆறுதலாக ஒரு தோல் வேணும்னா அவளுடைய தோல் தான். ஓ வயிறு பசிக்காமல் பார்த்து கொள்வது அவள் மட்டும்தான் சாமி. அந்த தேவதைக்கு பேர் தான் அம்மா அப்படிங்கிறத, அம்மா எவ்வளவு முக்கியமானவ அப்படிங்கிறத அவர் ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த பக்தருக்கு எடுத்து சொல்கிறார். அதே போல் இன்னொரு சமயத்தில் சாமியை நம்பினவருக்கு அவர் என்ன செய்வார், சாமியை மட்டும் நம்பினவருக்கு மூட்டை சாமி என்ன செய்வாருங்கிறது ரொம்ப அருமையாக சொல்கிறார். இது அந்த ஒட்டஞ்சத்திரத்தில் வச்சு சொல்கிறார், என்னை நம்பி என் கூட பயணிக்கிறவனுக்கு சாமி, அவனை நான் எந்த உயரத்துக்குமே கொண்டு போயிடுவேன் சாமி. என்னை நம்பணும், என் கூட அவன் நான் சொல்கிறத கேட்டு பயணிக்கணும், அவனை எந்த உயரத்துக்கும் நான் கொண்டு போயிடுவேன் சாமி. வேறு எதை பற்றியும் அவன் கவலைப்பட வேணாம் சாமி அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு சமயம் சொல்கிறாரு, காலதாமதம் ஆவதால் முடியாது, சாமியினால் முடியாதுன்னு மட்டும் நினச்சாதீங்க, சாமியினால் எல்லாமே முடியும். காலதாமதம் காரணத்தோடு தான் பண்ணுறேன், அதனால் காலதாமதம் ஆகிறத பற்றி யாரும் கவலைப்படாதீங்க சாமி அப்படிங்கிறார். இன்னொரு சமயம் என்ன சொல்கிறாரு, சரியான நேரத்தில் எல்லாம் மாறப்போகுது சாமி, நீ செய்கிற நன்மைக்கு எந்த தடையும் வராது, அதே போல் மற்ற யாருக்கும் தீமையும் செஞ்சிடாது அப்படின்னார். அதே மாதிரி இன்னொரு சமயம் சொல்கிறார், சூழ்நிலைகள் எல்லா நேரத்துலையும் மாறுஞ்சாமே, இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் எக்காரணம் கொண்டும். நீங்கள் சக்தி வாய்ந்தவராக கூட இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. அதாவது காலம்ங்கிறது எப்படி கடவுளுக்கும் மேலானதுன்னு சாமி அடிக்கடி சொல்லுவார். அப்போ
காலம் நம்மளை விட சக்தி வாய்ந்தது, அதனால் யாரையும் மதிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறார். அதே போல் நம்ம எப்படி பழகணும், நம்ம எப்படி வாழ கற்றுக்கணும்னு ஒரு சமயத்தில் சொல்கிறார். யார் ஒன்றை எந்த தூரத்தில் வச்சு பார்க்குறானோ சாமி, அந்த தூரத்திலே நம்ம அவனோட வாழ கற்றுக்கணும். ஒவ்வொருத்தனும் ஒரு டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுவான் நம்மளோட பழகிறதில்ல. அப்போ நம்மளும் அதை கற்றுக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணணும். அதை மெயினாக எல்லோரும் ஞாபகம் வச்சுங்க சாமிங்கிறார். அதே போல் வாழ்க்கைங்கிறது பிரகாசம் அடைய போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஏண்டா நீ வருஷ கணக்காக வந்துக்கிட்டு இருக்க, என்றைக்கு நம்ம பௌர்ணமி மாதிரி முழு நிலவை போல் பிரகாசிப்போம், பௌர்ணமியில் உள்ள முழு நிலவை போல் நம்ம என்றைக்கு மாற்றத்தை பார்க்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டே வர்ற, கண்டிப்பாக உன் வாழ்க்கை முழு நிலவை போல் பௌர்ணமி போல் இருக்கும் சாமி. அந்த நிலையை நீ அடைய போகிற, அந்த மாற்றத்தை மட்டும் நீ பாரு அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் சாமியோட நெருங்கி பழகிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனோட நெருங்கி பழகிறான், தூரமாக பழகிறான், அப்படிலாம் இருக்குது. அந்த பழக்கத்துக்கு சாமி சொல்கிறார், சாமி யாரோட பழகினாலும் அளவோடு பழகு. அளவோடு யார்கிட்ட பழகினாலும் நீ ஆனந்தமாக வாழலாம். அளவுக்கு மீறினால் எதுவும் சரியாக இருக்காது சாமி. அமிர்தமும் நஞ்சா போயிடும் சாமி. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சா போயிடும். அதனால் அளவோடு பழகினார். அதே மாதிரி இறை வழிபாடை பற்றி ரொம்ப பிரமாதமாக சாமி சொல்கிறார். சுயநலத்தோடு மாரியம்மா, சுயநலத்தோடு செயல்படும் இறை வழிபாடு இறை வழிபாடே அல்ல மாரியம்மா. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வதே இறை வழிபாடு மாரியம்மா. நீ சுயநலத்தோடு இருந்து வழிபடக்கூடாது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கணும் சாமி. அதுக்கு பேர் தான் இறை வழிபாடு. இப்போ உதவி செய்யணும், பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத பற்றி சாமி அடிக்கடி சொல்வார். நீ உதவணும்னு நினச்சா யாருக்கு வேணாலும் உன்னால் உதவ முடியும் சாமி. ஆனால் உனக்கு உதவணும்னு நினைக்கிறது நான் மட்டும்தான் சாமி. நீ உதவணும்னு நினச்சா யாருக்கு வேணாலும் உதவலாம், ஆனால் உனக்கு உதவணும்னு நான் நினைக்கிறது எப்போவுமே நான் மட்டும்தான். அதனால் நீ அதை ஞாபகம் வச்சுக்க சாமி. அதே மாதிரி சாமிகிட்ட வர்றவங்க எல்லாம் அந்த முன்ஜென்ம சம்பந்தம் இல்லாமல் வர முடியாதுங்கிறத சாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். இதுவும் பழனி கிரிவல பாதையில் தான். சாமி இப்போ ஒரு 50-60 பேர் இங்கே இருக்கீங்க சாமி. அந்த முன்ஜென்ம சம்பந்தம் இல்லாமல் யாரும் இந்த கணக்கணை தொடர போகிறதில்ல சாமி. மனிதன் மிருகம் பறவையாய் எந்த உயிராய் இருந்தாலும், இந்த மனுஷ பெயருக்கானே மிருகம் பறவை எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு அவமதிப்பு செய்கிற மாதிரி அதை அடித்து விரட்டிடாத. யார் உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு. அதாவது முன்ஜென்ம தொடர்பு இல்லாமல் யாருமே என்னை பார்க்க வர முடியாது, என்னை பின்தொடர முடியாது. மனுஷ பையன் நீ, பறவையும் சரி எந்த உயிரினமும் சரி, அதை அடித்து கிடிச்சு விரட்டிடாத. அது எந்த உயிராக இருந்தாலும் அவமதிப்பு செய்யாமல் அதுக்கு மரியாதை கொடு, உனக்கு நல்ல ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதே மாதிரி தீவினையால் நம்ம ரொம்ப சுருங்கி ஒடுங்கி போயிடுறோம். அதை சாமி சொல்கிறார், என்னை நினை, உன்னை பற்ற வந்த தீவினை பயந்து போகும் சாமி. உன் கிட்டக்கே வராது, விலகிடும். என்னை மட்டும் நினை அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதே மாதிரி காலம் எப்படிப்பட்டது அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். இது சங்கரங்கோயிலில் வச்சு சொல்கிறார். காலம் தரும் ஏமாற்றங்களை கண்டு கலங்கிறாத மாரியம்மா, உன் தேவை எதுவென்று எனக்கு தெரியும்.
சரியான நேரத்தில் அதை நான் உனக்கு தருவேன் சாமி. அதனால் இந்த ஏமாற்றத்தை கண்டெல்லாம் ஏங்கி போகாத என்ன அப்படின்னு. அப்புறம் நம்ம உடம்பை பற்றி அழகாக ஒரு தடவை சொல்கிறார். சாமி, இந்த உடம்புல 8 சட்டை இருக்குதுடா, ஒவ்வொன்றா இறக்கி வைக்கணும்ல சாமி. இந்த உடம்புல 8 சட்டை இருக்குது, ஒவ்வொன்றையா நம்ம இறக்கி வைக்கணும் சாமி. அதை இறக்கி வச்சா தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. இப்போ நிறைய பேர் இறை வழிபாடு பண்ணுறாங்க. அந்த இறை வழிபாடை பற்றி சாமி ஒரு நாள் சொல்கிறார். இறைவனுக்கு நீ படைச்சின்னா பக்தன், ஆனால் அதே சமயத்தில் இல்லாதவனுக்கு படைச்சின்னா நீ தான் சாமி இறைவன். எப்படி பாருங்கள், அருமையான வார்த்தை. இறைவனுக்கு படைச்சின்னா நீ பக்தன், ஆனால் ஒன்றுமே இல்லாதவனுக்கு உதவி பண்ணினா அந்த இறைவனே நீ தான் சாமி. இறைவனாகணுமா பக்தனாகணுமா? அதே மாதிரி இன்னொரு சமயம் அந்த நம்ம வாழ்க்கை சுமையை தாங்கிட்டே போகிறோம் இல்லையா, அதை பற்றி சொல்கிறார். மாடு இழுக்குதே, இன்னும் வண்டியில் லோடு ஏற்றிக்கிட்டே போகும்னு ஏற்றிக்கிட்டே போகாதீங்க சாமி. லோடு தாங்காமல் மாடு படுத்துரும் சாமி. ஏன் சாமி? பழனிசாமி, நான் சொல்கிறது புரியுதா? வண்டி லோடு, மாடு இழுக்குதே, இந்த வண்டியில் என்ன லோடு ஏற்றலாம், வண்டி தாங்க முடியல நினச்சி போகாதீங்க. மாடு படுத்துக்கிறோம், மாடு படுத்தா அப்புறம் என்ன சாமி செய்கிறது? அதனால் லோடு தாங்குகிற அளவுக்கு, மாடு இழுக்கிற அளவுக்கு, வண்டி லோடு தாங்குகிற அளவுக்கு லோடு ஏற்றுங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி சில பேரை நம்பி சில பேர் ஏமாந்துடுறாங்க பாருங்கள். அதுக்கு சொல்கிறார் சாமி, பலரும் பலவிதமான ஆசை காட்டுவாங்க சாமி. உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், உங்களை பத்திரமா பார்த்துக்குவோம், நீங்கள் தான் எங்களுக்கு சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு குரு. ஏன் இன்னமே சொல்லப்போனால் கணக்கம்பட்டி சாமி ரூபத்தில் நீங்கள் தான் தெரியுறீங்க. எங்களை இந்த அளவுக்கு தைரியமாக உருவாக்கி பேச வச்சது நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களை நாங்கள் கைவிடுவோமா? நாங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த லெவலில் இன்றைக்கி தைரியமாக பேசணும் வைக்கிறோம்னா அது உங்களால் தான். அதனால் நாங்கள் உங்களை கைவிடாமல், நாங்கள் வெளிநாடு போகும்போதெல்லாம் உங்களையும் சேர்த்து கூட்டி போய் எங்கள் தொழிலில் உங்களை பார்ட்னராக்கி உங்களுக்கு சொந்த வீடு வாசல்னு எல்லா சொத்து சுகமும் வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்கிறான் பார்த்தியா? அது நம்ப வச்சு ஏமாத்துகிற செயல் சாமி. அவன் ஏமாற்றி விடுவானா? நீ அதை நினச்சி வருந்தக்கூடாது. ஏமாற்றுவர்களுடைய வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாக தான் சாமி இருக்கும். அவன் உனக்கு பலவிதமான ஆசைகளை காட்டி நீங்கள் தான் சாமி, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் குருநாதர்னு சொல்லிவிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான். நமக்கு அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு. ஆனால் நம்மளை ஏமாத்தின வாழ்வு கடைசியாக ஏமாந்து தான் போகும். அது அவனுக்கு தெரியாது. அதனால் நம்ம வருத்தப்பட வேண்டாம் சாமி. ஒரு மனுஷனுக்கு துன்பம் வரும் சாமி, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் தூக்கி விட நான் இருக்கேங்கிறத நீ முதல்ல மறந்துடாத. துன்பம் வரும், அதை நான் மறக்கலை. ஆனால் தூக்கி விட இந்த ஐயா மூட்டசாமி இருக்கே, அதை நீ மறந்துடாத. அதாவது ஒரு மனுஷனுக்கு இப்போ நம்ம உதவி பண்ணுறோம், இல்லை ஒரு மனுஷனுடைய ஆபத்தில் போய் காப்பாற்றுறோம். ஏதோ என்னால் முடிந்தது என்று செயல்படுத்தும் இந்த உதவி தான் சாமி உலகத்திலே மாபெரும் உதவி. இதை விட பெரிய உதவிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த உதவியை பற்றி சொல்கிறார். அப்புறம் வருத்தப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறியே சாமி, உன்னை நான் தலை நிமிர்ந்து நிற்க வச்சுருக்கேன். முற்றுப்புள்ளியாய் போன உன் வாழ்க்கை தொடக்க புள்ளியாக மாற்ற போகிறேன். நான் கொடுத்த பாதையில் செல்வது மட்டும்தான் உன் வேலை. உன் முன்னேற்றம் என்னுடையதாக நான் பார்த்துக்கொள்கிறேன் சாமி. இப்போ நீ தலை குனிஞ்சு நிற்கிற உடனே, இப்போ தலை குனிஞ்சு நிற்கிற உடனே தலை நிமிர வச்சுட்டேன். முற்றுப்புள்ளியாக போச்சு உன் வாழ்க்கையை நினச்சிக்கிட்ட. அதுக்கு இப்போ தான் சாமி தொடக்க புள்ளி. அந்த தொடக்க புள்ளியாக உன்னை ஆக்கிட்டேன். நான் கொடுத்த பாதையில், நான் காட்டின பாதையில் செல்வது மட்டும்தான் உனக்கு வேலை. உன் முன்னேற்றம் என்னுடையது தான், நான் பார்த்துக்கொள்கிறேன் சாமி, தைரியமாக போ சாமின்னு தைரியம் கொடுத்து சாமி அனுப்புகிறார். இந்த மாதிரி சாமியினுடைய கருத்துக்கள் பரிபாசிகள் ஏராளம் ஏராளம். தொடர்ந்து அடுத்த வீடியோவிலும் தங்களை சந்திக்கலாம் என்று நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா. நன்றி, வணக்கம்.